குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 இன்ச்சு பட்டை, 1 ஸ்டார். அது கூடவே 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்ததும் அதோட 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான காய்கறிகள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடியை திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்ச 1 கப் நார்மல் ரைஸு, 2 கப் தண்ணி. இப்போ ரெண்டும் கொதி நிலைக்கு வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சுவையான கீ வெஜ் புலாவ் ரைஸ் ரெடி. கடைசியாக சேனலை